விஜயும் ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, திமுக காரங்களும் ஸ்கூல் வச்சிருக்காங்க. ஹைஃபை ஸ்கூல் ரெண்டுமே குறைஞ்சது லட்சங்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஃபீஸ். அப்புறம் என்ன நீங்க மக்கள் சேவை நீங்க செய்றீங்க தெரியுதா? இப்ப ஏன் அவர் அவங்க சொல்றதை இவர் செய்யறாருன்னு அப்படியே அவரை பின்பற்றுறாங்க. எல்லாம் பணத்துக்காக, வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா அவர் ஸ்டைல்ல நம்ம செய்தா நம்மளும் வளர்ந்துடலாமே, அப்போ மக்களுடைய ஆதரவு கிடைக்குமே அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப திமுக என்ன பண்றாங்க, நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம்ன்றாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் பதவிக்கு வந்து விட்டால் உங்களுக்கு செய்வோம் அப்படின்ற. நான் என்ன சொல்ல வரேன், உண்மையாகவே மக்கள் இயக்கமாக இருக்குமாயின், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பமாய் இருந்தால் கட்சி ஆரம்பிக்கணும் அவசியமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு கிராமத்தை தத்து எடுங்க, உங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒரு 100 கிராமத்தை நீங்க தத்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு சொத்து இருக்கு, வருமானம் வந்துகிட்டே இருக்கு. உங்களை நடிக்க வேணாம்னு சொல்லல, நீங்க எத்தனை கோடி வாங்குறீங்க ஒவ்வொரு படத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 100 கிராமத்தை தத்து எடுங்க, அங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க, பாட புத்தகம் வாங்கி கொடுங்க, ஃபீஸ் கட்டுங்க, நல்ல ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு கொடுங்க. ஒரு 100 கிராமத்தில் நல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு இலவச கல்வி கொடுங்க. அந்த மாதிரி ஏதாவது செய்திருக்கிறாரா? நீங்க சொன்ன 2 பேரும் அந்த காரியத்தை செய்யல. விஜயும் ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, திமுக காரங்களும் ஸ்கூல் வச்சிருக்காங்க. ஹைஃபை ஸ்கூல் ரெண்டுமே குறைஞ்சது லட்சங்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஃபீஸ். அப்புறம் என்ன நீங்க மக்கள் சேவை நீங்க செய்றீங்க தெரியுதா? இப்ப ஏன் அவர் அவங்க சொல்றதை இவர் செய்யறாருன்னு அப்படியே அவரை பின்பற்றுறாங்க. எல்லாம் பணத்துக்காக, வேற ஒண்ணும் கிடையாது.